கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எல்லாரும் நம்மளை நேசிக்கணுன்ற எதிர்பார்ப்பு எல்லா மனுஷங்களுக்குள்ளும் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அன்புன்றது இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்ளப்படாத ஒன்றாவே இருக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆமாங்க, நமக்கு பிடிச்சவங்க கிட்டேயும் நமக்கு வேண்டியவங்க கிட்டேயும் காட்டுறதுக்கு பேர் அன்புன்னு சொல்கிறோம். நமக்கு பிடிக்காதவங்க கிட்ட இல்லை நமக்கு வேண்டாதவங்க கிட்ட அந்த அன்பை நம்ம காட்டுறதே இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம காட்டுறதுக்கு பேர் குணம் இல்லை, அது வெறும் செயல்தான். பலருக்கு அன்பு குணமாக இல்லாமல் மேலோட்டமான செயலாகவே தான் இருக்குது. இதை நடிப்புன்னு நம்ம சொல்லலாம். அதனால் நம்மளுடைய அன்பு உண்மையா இல்லை நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்குதா? நிஜமான அன்பா இல்லை நிழலான அன்பான்னு இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவை கவனிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டான் அவங்க பையன். மனைவியும் வேலைக்கு போகிறதுனால தன்னுடைய அம்மாவை வீட்டில் கவனிக்க யாருமே இல்லை அப்படின்ற காரணத்துக்காக முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான். மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய அம்மாவை அங்கே போய் பார்த்துட்டு வருவான். நிறைய வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் அவனுடைய அம்மா ரொம்பவும் முடியாமல் இருக்கிறதா தகவல் வந்துச்சு. உடனே அவன் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போனான். அம்மா சாகிற தருவாயில் இருந்தாங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது வேணுமாம்மா அப்படின்னு மகன் கேட்டான். இந்த முதியோர் இல்லத்தில் மின் விசிறிகள் எதுவுமே இல்லைப்பா. காற்று இல்லாமல் கொசு கடிச்சு நிறைய நாட்கள் நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன். இங்கே தரக்கூடிய கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட முடியாமல் நிறைய நாள் நான் சாப்பிடாம தூங்கியிருக்கிறேன். அதனால் இந்த இல்லத்துக்கு கொஞ்சம் மின் விசிறிகளும் சாப்பாடு கெடாமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு குளிர் சாதன பெட்டியும் வாங்கி கொடுக்குறியா அப்படின்ட்டு மெல்லிய குரலில் அந்த தாய் கேட்டாங்க. மகன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். பல வருஷமாக நான் அவங்கள பார்க்க இங்கே வந்துட்டுருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை நீங்கள் என்கிட்ட சொன்னதே இல்லை. இப்போ மட்டும் ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்ட அந்த மகனுடைய முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்த அந்த தாய், மகனே, இங்கே மின் விசிறி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக்கிட்டு தூங்குறதுக்கு நான் பழகிக்கிட்டேன். இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய குழந்தைங்க உன்னை இந்த இல்லத்துக்கு அனுப்பும்போது உன்னால் இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாதுன்னு நான் நினச்சி ரொம்பவே வருந்தினேன். அதனால்தான் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையில் குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தாலும் தன்னுடைய குணத்தை அவங்க மாற்றிக்கவே இல்லை. தன்னுடைய சுபாவத்தில் இருந்த அன்பு அவங்கள தன் கஷ்டத்தையும் கடந்து தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை பற்றின அக்கறையில் அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. வாழ்க்கையில் காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் அதிகமாக கற்றுக் கொடுக்கவும் கர்த்தரோட நெருக்கமாக இணைக்கவும் செய்யுது. தன்னுடைய உள்ளத்தில் அடைஞ்ச வேதனை வருத்தங்களை தாண்டி தான் மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு சாதாரண அன்பு போதாது. அதுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு தேவை. அவர் அன்பு இன்னதென்று நமக்கு காண்பித்திருக்கிறார். நாமும் அந்த அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நமக்கு தீமை செஞ்சவங்க, துரோகம் செஞ்சவங்க, நம்மளை அலட்சியம் செஞ்சவங்க, நம்மளை தவிக்க விட்டவங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே நம்மளுடைய முன்னாடி இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயம் நாம் அன்பை பிரதிபலிக்கிறவங்களாவே வாழுவோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்னு 1 யோவான் 2லையும் 3லையும் நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, நம்மளுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும்னா நம்மளுடைய அன்பு மேலோட்டமான வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அது உண்மையான செயலில், அதுவும் எல்லோருக்கிட்டேயும் ஒரே விதமாக இருக்கணும். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குதுன்னு ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிக்கும்போது நமக்கு அன்புன்ற குணாதிசயம் எவ்வளவு முக்கியமானதுன்றதை நாம் உணரணும். சிந்திப்போமா? தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.